வீடியோவில் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாப் 5 சப்ஜெக்ட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது வந்து இது வந்து நம்ம ஃபீல்டு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு நல்ல அட்வொகேட்டாக சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் சரி, இந்த 5 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 சப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம கோர்ட்டே இல்லை, நம்ம ஃபீல்டே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த 5 சப்ஜெக்ட்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐபிசி இப்போ வந்து பிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிஆர்பிசி இப்போ பிஎன்எஸ்எஸ், அதுக்கப்புறமா எவிடன்ஸ் ஆக்ட் இப்போ வந்து பிஎஸ்சிஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3ம் கண்டிப்பாக வந்து படிக்கணும். இந்த 3த்துலேயும் வந்து எல்லாரும் என்ன கேட்பீங்க அப்படின்னா, இப்போ 3 வந்து நியூ ஆக்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ நியூவை படிக்கணுமா, இல்லை ஓல்டை படிக்கணுமா, இல்லை ஏதாவது ஒன்றை படித்தா போதுமா, இல்லை ரெண்டையும் படிக்கணுமா, இந்த மாதிரி பயங்கரமாக வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டில் நம்ம நிலைமை என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம ஃபீல்டு ரிலேட்டடாக நடந்ததில் கண்டிப்பாக வந்து 2 ஆக்டில் இருந்துமே கொஷின் கேட்டிருக்காங்க. 2மே கேட்போன்னு முன்னாடியே சிலபஸ்லேயும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 2 ஆக்டில் இருந்துமே படித்து தான் ஆகணும், வேறு சாய்ஸ் கிடையாது. ஏன் 2ஐயும் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு 5 இயர்ஸாக 6 இயர்ஸாக ஒரு 4-5 இயர்ஸாக நடந்துகிட்டு இருக்க கேசஸ்லாம் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம நியூ கிரிமினலாக வந்த டேட்லேருந்து தான் நம்ம வந்து இப்போ இருக்கிற நியூ கிரிமினல் லாஸ்க்கு அதுபடி எஃப்ஐஆர் போட்டு அதுபடி கேஸ் எல்லாமே ட்ரையல் போயிட்டுருக்குது. ஸோ அதனால இப்போ கரண்ட்டில் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கவங்க 2 லாஸையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2ம் படிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் 2ஐயும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால 2மே படிக்கணும், இதுதான் உண்மை. அதுக்கப்புறமா இது இல்லாமல் இன்னும் 2 சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிசியும் கான்ஸ்டியூஷனல் லாவும் ஃபுல்லாக படிக்கணும், தரவாக படிக்கணும், நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஸோ இந்த 5 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் தான் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, சிபிசி, கான்ஸ்டியூஷனல் லா. இதுதான் டாப் 5 சப்ஜெக்ட்ஸ். தேங்க்யூ.